ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு போயா. இன்னைக்கு நம்ம இந்தியன் 2 பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம். நெட்ஃபிளிக்ஸ்ல ரிலீஸ் ஆயிருக்கு அண்ட் ஹோப்ஃபுல்லி எல்லாரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம டைரக்டா டிஸ்கஷனுக்கு போவோம். ஒரு ஒன் சென்டென்ஸ்ல வந்து இந்தியன் 2 பத்தி நீங்க சொல்லணும் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? அப்படி கேட்டா நான் லெகசி கில்லர்னு சொல்லுவேன்டா. நிறைய பார்ட்டுக்கு வந்து அந்த நேம் வராது, பட் இதுக்கு வந்து நான் சொல்லி ஆகணும். இந்தியன் ஒன்னோட லெகசியை டோட்டலா கில் பண்ண ஒரு மூவின்னு தான் நான் சொல்லுவேன். ஸ்டான்லி. என்ன பொறுத்தவரைக்கும் டிசப்பாயிண்டட், பிக்கஸ்ட் டிசப்பாயின்மெண்ட் அதுதான் இந்தியன் டூ வந்து. டிசப்பாயின்மெண்ட் தான் ஆக்சுவலா. சீரியஸா ஸ்பீக்கிங் ஆஃப் சீக்வல்ஸ், எந்த சீக்வலுமே வந்து நம்ம கரெக்டா நம்ம தமிழ் மூவிஸ்ல வந்து கரெக்டா அமையவே இல்லை சோஃபார். இல்ல ஏதாச்சும் ஒரு சீக்வல் வந்து நல்ல சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்ற மாதிரி ஏதாச்சும் இருக்கா? ஐ மீன் பெட்டர் தேன் தி ஒரிஜினல் அப்படின்னு சொல்றதுக்கு ஏதாவது இருக்கா? ஆக்சுவலா என்னன்னா, ஒரு சீக்வல் நம்ம எடுக்கிறோம்னா அந்த சீக்வல் வந்து தேவையா இருக்கணும். ஃபர்ஸ்ட் படம் வந்து ஹிட் ஆயிடுச்சு, எனக்கு இப்ப அடுத்து ஹிட் கொடுக்கணுன்றதுக்காக அதுக்காக சீக்வல் எடுத்தோம்னா ஒர்க் அவுட் ஆகாது. சரி, ஓகே. நம்ம வந்து ஆப்வியஸ்லி மூவி ஹேஸ் a lot of negatives. நம்ம ஃபர்ஸ்ட் ஏதாச்சும் பாசிட்டிவா சொல்றதுக்கு ஏதாவது இருக்கா? பாசிட்டிவ் வந்துட்டு என்னோட சொல்றேன், ஷங்கருக்கு வந்து ஐ மீன் டைரக்டர் ஷங்கருக்கு வந்து அவருக்கு ஒரு ஐடியா இருக்கு. அந்த ஐடியா வந்து ஆக்சுவலி கரெக்டா எக்ஸிக்யூட் ஆகல இந்த படத்துல. ஆனா அந்த ஐடியாலஜி கரெக்டா இருக்கு. அவர் வந்து கரப்ஷன்ல வந்துட்டு இப்போ ஒரு 1996 தான் இந்தியன்ஸ் ரிலீஸ் ஆச்சு. ஸோ 1996 இருந்து 2023 வரைக்கும் கரப்ஷனால என்னென்ன ப்ராப்ளம்லாம் ஆச்சு அப்படின்றத அவர் இந்த ஒரு படத்துல சொல்லணும். என்ன ப்ராப்ளம்ன்றதை இந்த ஒரு படத்தை சொல்லிட்டு சொல்யூஷனை வந்து இந்தியன் த்ரீல சொல்ற, அதுதான் எனக்கு தெரிஞ்சு அவரோட தாட் ப்ராசஸா இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். அந்த ஐடியாலஜி கரெக்ட் நல்லா இருக்கு, ஆனா அதை எக்ஸிக்யூட் பண்ணது ஸ்கிரீன் பிளே வரட்டும், ரைட்டிங் வரட்டும், எல்லாமே வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி பாசிட்டிவ் நான் சொல்றதுக்கு எதுவுமே இல்லடா ஆக்சுவலா. அதான் என்னோட ஹானஸ்ட் ஒபினியன். The thing is, sadly nothing works in Indian 2. டைரக்ஷன் ஆகட்டும், ரைட்டிங் ஆகட்டும், ஸ்கிரீன் பிளே ஆகட்டும், டைலாக்ஸ் ஆகட்டும், எப்படி இந்த படத்தை வந்து கிரீன் லிட் பண்ணாங்கன்னு எனக்கு வந்து இட்ஸ் a பிக் கொஸ்டின் மார்க் தான். நிறைய படம் ஆஸ் அ ஹோல் எப்படி இதை வந்து அக்செப்ட் பண்ணிருந்தாங்க அண்ட் இண்டிவிஜுவல் சீன்ஸ், சாங்ஸ் எந்த கான்பிடன்ஸ்ல எடுத்தாங்கன்றது எனக்கு படத்தை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப கொஸ்டின் மார்க்கா இருந்தது. இது சொல்றப்போ நான் ஒண்ணு சொல்றேன், இந்த டைம்ல என்ன மட்டும் பாரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்தியன் ஒன் வந்து ஒரு பெரிய ஹிஸ்டாரிக் மூவி தான் அது. ஆக்சுவலா இந்தியன் நம்மளோட பிசினஸ் டேர்ம்ஸ்ல இருக்கட்டும், ஷங்கருக்கே ஒரு பெரிய மூவி தான் அது. கமலுக்கு அந்த டைம்ல வந்து ஒரு பெரிய பிரேக் த்ரூ அது. ஆக்சுவலா 1996ல இந்தியன் ஒன் என்ன லெகசி கேரி பண்ணிச்சோ அது எல்லாமே பிரேக் பண்ற மாதிரி ஒரு 28 இயர்ஸ்க்கு அப்புறம் வருது. 18 அந்த 19 ரேஞ்ச்ல அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. சோ ஆல்மோஸ்ட் வந்து 5 இயர்ஸ் ஆயிருக்கு. ஆமாடா, 5 இயர்ஸ் ஆயிருக்கு. இது நடுவுல லைக்காக்கும் ஷங்கருக்கும் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருந்திருக்கு, நடுவுல நிறைய டிஸ்பியூட்ஸ் இருந்திருக்கு. இதை தாண்டி வந்திருக்காங்க. இது இல்லாம இந்த 22 இயர்ஸ்ல வந்து சினிமா எப்படி டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிருக்கணும்னு இருக்கு. ஷங்கர் வந்து எப்படி டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிருக்கா, ஷங்கரோட மூவிஸ் வந்து எப்படி போகுது, எந்த அளவுக்கு ட்ரெண்டை ரீச் பண்ணிட்டு திருப்பி கீழே வருதா மேல போதா. ஷங்கரே ஒரு ஒரு கன்ஃபியூஸ்டான ஒரு ஸ்பேஸ்ல தான் இருந்திருக்காரு ஃபுல்லா. ரைட் ஃப்ரம் அந்த ஐ டைம்ல இருந்து பாத்தீங்கன்னா அது ஒரு பிரச்சனை இருக்கு. இன்னொரு சைட் கமல் வந்து ரைட் ஆஃப்டர் விக்ரம் வரப்போற மூவி அப்படின்ற பார்த்தா, ஏன்னா இப்போ விக்ரம் வந்துருச்சு, விக்ரமே வந்து ஒரு பெரிய ஒரு சர்ப்ரைஸ் தான் எல்லாருக்கும். விக்ரம் மாதிரி ஒரு மூவி வந்து கமல் இந்த பாயிண்ட்ல கொடுக்க முடியுமா? ஏன்னா விக்ரம்க்கு முன்னாடி நம்ம திருப்பி விஸ்வரூபம் 2க்கு போனோம், ரொம்ப முன்னாடி. அது விக்ரம் எவ்வளவு பெரிய பிரேக் த்ரூவோ அதுக்கப்புறம் வர மூவியோட எக்ஸ்பெக்டேஷன் ஒரு பீக் லெவல்ல இருந்திருக்கும். ஆக்சுவலி இந்தியன் படம் வந்துட்டு நிறைய ஹர்டில்ஸ் ஃபேஸ் பண்ணிருக்கா. இட்ஸ் நாட் ஐ மீன் ப்ரொடக்ஷன் சைட் மட்டும் இல்ல, சேட்லி வந்து ஒரு ஆக்சிடென்ட்டும் நடந்திருக்கு. ஒரு 3 டெக்னீஷியன்ஸ் வேற இறந்துருக்காங்க இல்லையா. அதனாலதான் படம் ஹோல்ட்ல இருந்தது ரொம்ப நாளா. ஸோ இவ்வளவு கஷ்டப்பட்டு இத்தனை ஒரு 5 வருஷமா இருந்து கஷ்டப்பட்டு இப்படி எடுக்க வந்த ஒரு ப்ராடக்ட் வந்துட்டு இவ்வளவு மோசமா இருக்கிறது வந்து ரொம்ப சேட். ஏன்னா அவங்களும் கஷ்டப்பட்டுதான் எடுத்திருக்காங்க, ஆனா அது வந்து நம்ம அது நல்லாவே இல்ல, வரல. ஏன்னா எல்லாமே பெரிய ஆள் ஆக்சுவலா. எல்லாருமே ரொம்ப, இப்போ ஷங்கர், கமல்ஹாசன் அந்த பக்கம் முன்னாடி ஏஆர் ரஹ்மான், இப்ப அனிருத் உள்ள வந்திருக்கு, எஸ் ஜே சூர்யா உள்ள இருக்க, எவ்வளவு பேர் இருக்காங்க பாரு. இவ்வளவு பேர் எல்லாத்தையுமே டேமேஜ் பண்ற மாதிரி. ஏன்னா நடுவுல வந்து இறந்து போன ஒரு 3 பேர் திருப்பி ஏஐ மூலியமா கொண்டு வந்திருக்காங்க. விவேக், நெடுமுடி வேணு, மனோபாலா. அவங்க 3 பேருக்கு ஒரு ஸ்கிரீன் ஸ்பேஸ் கொடுக்குறப்ப அதுவுமே ஒரு நல்ல ஒரு என்லைட்டிங் ஃபேக்டரா இருக்கணும். அதுவுமே பெருசா வந்து ஒரு இது கனெக்ட் வரல. ஏன்னா எனக்கு எப்படி தோணுச்சுன்னா, ஃபர்ஸ்ட் விவேக் வந்து ரொம்ப வருஷம் ஸ்பெசிபிக்கா விவேக் வந்து சரி, விவேக் இறந்தும் நம்ம பார்க்க போற ஸ்கிரீன்ல எனக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட் இருந்துச்சு.
ஸ்பெசிபிக்கலா அந்த ஒரு சீன் மட்டும் தான் எனக்கு பிடிச்சிருந்தது. லாஸ்ட்ல வந்து இப்படி சொல்லுவான்ல வர்மா ப்ரூஃப் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த ஒரு சீன் மட்டும் எனக்கு பிடிச்சிருந்தது ஆக்சுவலா, கமல் கிட்டே சொன்னது. அப்பார்ட் ஃப்ரம் தட் எனக்கு எல்லாமே வந்து ஒர்க் அவுட்டே ஆகலடா சுத்தமா. டைலாக்ஸ் இதுல இந்த படத்துல வந்து நல்லா இல்லன்றதை விட ஒஸ்ட். ஏன்னா நம்ம இந்தியன்ல வந்துட்டு இந்த டைலாக்ஸ் எல்லாமே எப்படி இருந்ததோ அதுதானே எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. அதே இவங்க வந்துட்டு கணிக்கலன்னு சொல்லுவாங்க. கரெக்டா ஒரு கரெக்டான ஒரு ஹோம்ஒர்க் இல்ல டைலாக்ஸ். ஏன்னா இது டைலாக்ஸ் வைஸ் பார்த்தனா நீ இந்தியன் மட்டும் இல்ல, நீ சங்கரோட மூவிஸ் ஜென்டில்மேன்ல இருந்து பார்த்தா டில் சிவாஜி டைலாக்ஸ் வந்து சூப்பரா இருக்கும். டைலாக்ஸ்ல குறைய சொல்ல முடியாது. டைலாக்ஸ்லயும் சரி ஸ்கிரீன் பிளேலயும் சரி. ஏன்னா அது ஃபுல்லா எழுதினவர் வந்து சுஜாதா. சுஜாதா வந்து 2008ல இறந்ததுனால அதுல இருந்து வர நெக்ஸ்ட் சங்கர் மூவிஸ்ல எல்லாம் வந்து பெரிய ஹோல் இருக்கு இந்த ஃபார்ம் ஆஃப் சுஜாதா. அத வந்து இன்னி வரைக்கும் ஒரு சங்கர்னால ஃபில்லே பண்ண முடியல. ஆக்சுவலி இது வந்து பொன்னியின் செல்வன் எழுதினாரு. ஜெயமோகன் தான் இந்த படத்துக்கு எழுதியிருக்காங்க. ஆமா, ஜெயமோகன் தான் வந்து பொன்னியின் செல்வனும் அவர் தாங்க. பொன்னியின் செல்வன் அவர் தான் எழுதினாரு. சோ அப்போ ஏன் அதுதான் எனக்கு புரியல. யாருக்கும் எதுவுமே ஒரு அவுட் ஆகல. யாருமே ஒவ்வொருத்தருக்கு ஒரு ரைட்டருக்கு ஒரு டைலாக் ரைட்டருக்கு ஒரு ஜானர் இருக்கும் கண்டிப்பா. இதுலதான் அவங்களால ஷைன் ஆக முடியும், எல்லாத்தையும் ஷைன் ஆக முடியாது. இப்ப ஜெயமோகன் வந்து தொடர்ந்து கௌதம் மேனன் மூவிஸ் நிறைய எழுதியிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு வெந்து தணிந்ததுக்காகலாம் ஐ திங்க் அவர் தான். ஓகேடா, நம்ம ஃபர்ஸ்ட் இந்த பார்க்கிங் டாக்ஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். பார்க்கிங் டாக்ஸ் வந்துட்டு அவங்க ஸ்டார்டிங்ல பாத்துன்னு வச்சுக்கோயேன், அவங்க வந்துட்டு அப்படியே பெரிய யூடியூப் சேனல் மாதிரி தான். சோசியல் மீடியாவே எனக்கு தெரிஞ்சு ரொம்ப பிரம்மாண்டமா காமிச்சிருக்காரு. அது இன் ரியாலிட்டி ஒத்தாம தான் இருந்துச்சு. எதுவுமே அவங்க பண்ணது எல்லாமே எடுத்துக்கேன் ஃபுல்லா வந்து நான் போய் உட்காந்துட்டு நான் சோசியல் மீடியான்னு சொல்லி மிரட்டுறதாகட்டும், போலீஸை போய், அதெல்லாம் வந்து சுத்தமா செட்டே ஆகல. ஆக்சுவலா நம்ம பார்க்கும்போதே வந்து என்னடா இப்படி பண்றாங்களே அப்படின்ற மாதிரி. ஆக்சுவலா எல்லா வீடியோவுமே வந்து மில்லியன் வியூஸ் எங்கேயோ போயிட்டு இருக்கும். பட் பினான்சியலி இருந்து அவங்க பாத்தீங்கன்னா ஏதோ ஷெட்ல உட்காந்து மேல உட்காந்து மாடியில உட்காந்து போட்டுட்டு பேசிட்டு இருப்பாங்க. இந்த அயர்லாந்துல ஒரு பில்டிங் வரும்ல, அங்க உட்காந்து அவங்க பேசுற மாதிரி தான் இருக்கு. அவங்க வீடியோஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த படத்துல காட்டுற மாதிரி 17 மில்லியன் 18 மில்லியன் எல்லாம் போகுது. அது என்ன அவங்க மானிடைஸ் பண்ணாம எப்படி என்ன பண்றாங்க அது ஒண்ணும் தெரியல. அது சுத்தமா அவுட் ஆஃப் சிங்க் தான் இருந்துச்சு. இன் ரியல் யூடியூப் எப்படி இருக்குமோ அது வந்து அவங்க எப்படி அதை போட்டுட்டு வேற. ஆக்சுவலா 2 things. சங்கர் அண்ட் ரைட்டர்ஸ்க்கு வந்து சோசியல் மீடியா பத்தியே வந்து பெருசா எதுவும் தெரியலன்றது வந்து நல்லா ரிவீல் பண்ற 2 things என்னன்னா, ஒண்ணு வந்து யாருமே சோசியல் மீடியான்ற மாதிரி இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கவே மாட்டாங்க. தட் இஸ் ஆக்சுவலி லாஃபபிள். இன்னொன்னு வந்து என்னதான் வந்து அவங்க நிறைய ஃபாலோவர்ஸ் இருந்தாலுமே எனக்கு தெரிஞ்சு அவங்க ட்வீட் பண்ணோடனே இவ்வளோ வைரல் ஆகுதுன்றது வந்து சுத்தமா பிலீவபிளாவே இல்ல. அவங்க கேரக்டர்ஸ் 4 பேர் அவங்க கேரக்டர்ஸ்மே அதுவும் எல்லாமே ஓவர் த டாப்பா தானே இருந்தது. டைலாக்ஸ்ல வந்து பாபி சிம்மா கேரக்டர் வந்து ஒரு டைலாக், விவேக் வந்து என்ன கர்மம் சார் அப்படின்னு சொல்லுவாரு. அதுல பாபி சிம்மா வந்து இது கர்மம் இல்ல வர்மம்னு சொல்லுவாரு. இந்த மாதிரி டைலாக்ஸ் வந்து இந்தியன்ல கண்டிப்பா பார்க்க முடியாது. இன்னும் நிறைய சீன் வந்து நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு துளி கூட பிலீவபிலிட்டியே இல்ல. இப்போ சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, சித்தார்த் வந்து ட்வீட் பண்றாரு, ரொம்ப வைரல் ஆகுது. அவுட் ஆஃப் நோவேர் தாய்பேயில வந்து காளிதாஸ் ஜெயராம் வந்து இந்த ட்வீட் பாக்குறாரு, தாத்தா இங்கதான் இருக்காருன்னு சொல்றாரு. உடனே சூப்பர் மார்க்கெட் போறாரு, எனக்கு இந்த தாத்தா வேணும், தாத்தா தாத்தா சர்ச் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்றாரு, வரலன்னு சொல்றாரு. உடனே சிசிடிவி பார்க்க சொல்றாரு. எந்த சூப்பர் மார்க்கெட்ல இருந்து நம்ம போய் கேட்டோடனே சிசிடிவி போய் பாருப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் எப்படி எழுதுறாங்கன்னு எனக்கு புரியல. இன்னொன்னுடா, ஆக்சுவலா அந்த சிசிடிவி பார்க்க ஒரு 19 சேனாபதி எப்படி இருந்தாரோ அந்த சிசிடிவி கேமரால அவருக்கு ஃபுல்லா முடிவு வளர்ந்து அவரோட கேப் போட்டிருப்பாரு, அவர் ஒரு கண்ணாடி பேர போட்டிருப்பாரு. அது மட்டும் இல்லாம காளிதாஸ் ஜெயராம் அவர் வந்து ஸ்ட்ரெயிட்டா ஃபேஸா பாத்துக்க மாட்டாரு, இப்படி இடிச்சிருப்பாங்க. அப்ப அவரு ஒரு பேக் பாப்பாரு. அதை வச்சுட்டே வந்துட்டு இந்திய தத்தா இருக்காரு, இவ்வளவு இருக்காரு. அது ஒரு மாதிரி நிறைய பிளாட் கன்வீனியன்ஸ் சொல்லுவாங்க. இது ஏ டு பிக்குள்ள ஒரு நம்ம ரூட் போடணும். அந்த ரூட் வந்து எவ்வளவு கன்வீனியன்டா போடுவோமோ அவ்வளவு போட்டலான்ற மாதிரி தான் இந்த ரைட்டிங் இருக்கு. சோ அது வந்து ஒரு ப்ராப்பரா ஆர்கானிக்கா மூவ் ஆகணும்ன்ற ஒரு தாட் ப்ராசஸே வந்து இந்த மாதிரி தெரியல. இன்னொரு பிளாட் கன்வீனியன்ஸ் சொன்னோடனே ஞாபகம் வருது. சேனாபதி ஏர்போர்ட்டுக்கு வருவாரு. அப்ப வந்து எல்லாரும் சரவுண்ட் பண்றாங்க. சரவுண்ட் பண்ணி ஆல்மோஸ்ட் நோ எஸ்கேப்ன்ற பொழுது கரெக்டா கிளாஸ் சீலிங் உடையும், டைனாமிக்கே மாறிடும். அந்த கிளாஸ் சீலிங் வந்து இட்ஸ் a plot convenience. அது உடையலன்னா வந்து என்ன இருக்கும்? அதே மாதிரி கமல் மாதிரி ஒரு பெரிய ஸ்டார் மூவில ஒரு இன்ட்ரோ சீன் வந்து ஒரு பெரிய ஒரு ஹையே கொடுக்காத ஒரு மூவி தான்டா. அதாவது நீ சொன்ன மாதிரி தாய்பேயில இருக்கிறதா இருக்கட்டும், டக்குனு போய் சூப்பர் மார்க்கெட்ல பாக்குறதா இருக்கட்டும், கமலை காட்டுறாங்க. அது இந்தியன் 1 முடிச்சு இந்தியன் 2
MCUல காட்டுறப்போ நீ எப்படி இல்லாம எதிர்பார்த்தியோ எல்லாமே ப்ராஸ்தட்டிக் ஆகட்டும் எதுவுமே வந்து ஒர்க் அவுட் ஆகும். ஏதோ மாறு வேஷம் போட்டிருக்க மாதிரி தான் எனக்கு இருந்தது. பிளாஸ்டிக் வேக கூட இந்த கமல் இம்ப்ரூவ் பண்ற அந்த சாங் இருக்குல்ல, அதுவே தேவையில்லை. அதுவும் இல்லடா, இந்தியன் வந்து இப்ப இந்தியன் படம்னா நமக்கு என்ன வரும், இது வந்து ஒரு தேசபக்தி இருக்கிற ஒரு ஆள் வந்துட்டு இப்ப இருக்கிற அந்த கரப்ஷனுக்காக போராடுறாரு அந்த மாதிரி தானே. ஆமா. அதுல போயிட்டு இந்த மாதிரியான ஒரு சாங் வைக்கிறது வந்துட்டு அன்அக்செப்டபிள். நிறைய சீன்ஸ் இருக்கு அந்த மாதிரி. ஆக்சுவலா கமல் சீன்ஸ் மட்டுமே கிடையாது. மெயினா இன்னொன்னு சொல்லுண்டா, சங்கர் மூவிஸ்ல ஒரு ஒரு பாட்டுக்கு வந்து ஒரு சாங்குக்கு வந்து ஒரு வேல்யூ ஆட் இருக்குன்னா கண்டிப்பா அந்த சாங்குக்கான அந்த ஒரு பிரம்மாண்டம் இருக்கும்ல. இதுல பிரம்மாண்டத்தை வேணும்ட்டே ஆட் பண்ண மாதிரி இருக்கு. இப்போ ரைட்டிங்காவே நம்ம நிறைய ஃபிளாஸ் இருக்குன்னு சொல்றோம்ல. இப்போ அந்த வர்ம கலைன்றது வந்து 1996ல இந்தியன் ஒன்ல பாக்குறப்போ நமக்கு அது புதுசு, இப்பயுமே புதுசுதான். அப்போ வந்து அது புதுசு. அதுல இதெல்லாம் பண்ணா வந்து பிரஷர் பாயிண்ட்ஸ் வச்சு டன்ஸ் ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு சொல்றப்போ வர்மன் சொல்றப்பவே வந்து உனக்கு ஒரு பயம் வரும். அப்போ இப்போ வந்து அதே வர்மம் யூஸ் பண்ணிட்டு ஒவ்வொரு சீக்வன்ஸ்க்கும் அந்த குஜராத் போயிட்டு அந்த அந்த லேண்ட் மைன் அந்த இவரு அவர்கிட்ட பண்றாருல்ல, அந்த முந்திரிக்கு வர்மம் ஏதோ சொல்றாரு முந்திரிக்கை வரும், அதெல்லாம் பண்றப்போ அது அங்கேயே தென்னந்தேர் வந்து கட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் இதுக்கு போயிருக்கலாம். அதை வந்து ஒரு அந்த குதிரை மாதிரி ஓட விட்டு அதை ஒரு 10 மினிட்ஸ் இழுத்து அதை வந்து கொண்டு போய் அங்கிருந்து ஒரு இன்டர்வல் பாயிண்ட். ஏன்னா எனக்கு அந்த சீக்வன்ஸ் எப்ப முடியும், அந்த சீக்வன்ஸ் முடிகிற டைம்ல வந்து இன்டர்வல் வந்து வருது. அந்த இடத்துல கமல் வந்து ஸ்டைலா அப்படி முடி ஒதுக்கி விட்டு அது வந்து எஸ்பெஷலி இந்த செகண்ட் ஹாஃப் கிராவிட்டி டிஃபைங் சீக்வன்ஸ் வருமே, அதுல போய் இந்த எச்எல்ல வந்து இந்த வர்மம் எப்படி போடுறது, அதெல்லாம் வந்து எனக்கு எப்படி இது வந்து சங்கர் கிட்ட இருந்து இது வருதான்னு எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. இப்போ சங்கர் மூவில டிபிக்கலா ஒரு பேட்டர்ன் இருக்கும். அதாவது செகண்ட் ஹாஃப்ல மெயினா வந்து ஒவ்வொருத்தவங்க தனித்தனியா எக்ஸ்போஸ் ஆவாங்க, மாட்டிப்பாங்க. அன்னியன் எடுத்துட்டீங்கன்னா அந்த கருட புராணம் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கருட புராணம்ல ஒரு இது தண்டனா இருக்கும், ஒர்க் அவுட் ஆகும். அது வந்து நமக்கு ஒரு பயம் வரும், ஐயோ யார் அடுத்து மாட்டுவான்னு ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும். இதுல வந்து ஃபர்ஸ்ட் வந்து பிரியா பவானி சங்கர் அவங்க வீட்டுல மாட்டிக்கிறாங்கல்ல, அவங்க அம்மாவே வந்து மாட்டிக்கிறாங்க. அதுலயே தெரிஞ்சு போச்சு அடுத்து ஜெகன் மாட்டுவாரு, ஜெகன் கூட இருக்க இன்னொரு மாட்டுவார், கடைசியா சித்தார்த்தும் மாட்டுவார், சமுத்திரகனி மாட்டுவார். அதுலயே தெரிஞ்சது இந்த பர்டிகுலர் இந்த 4 பேரோட வீட்டு சீக்வன்ஸை காட்டுறது 40 மினிட்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்க. கரெக்டா பாரு, 40 மினிட்ஸ் யூஸ் பண்ணிட்டு ஒவ்வொருத்தர் வருவாங்க, ஒருத்தர் அழுவாங்க, ஒருத்தர் எக்ஸ்போஸ் ஆவாங்க. இன்னொரு சீனே நான் பிளஸ்ஸா சொல்ல நினைச்சேன்டா, சித்தார்த் வந்து பியூட்டிஃபுல்லா நடிச்சிருந்தான் அந்த சீன்ல. சித்தார்த்தோட அம்மா இறந்து போற சீன் செமையா இருந்தது. அந்த சீன் மட்டும் எமோஷன்ஸ் கன்வே ஆச்சு, அப்படியே போயிட்டே இருந்தது. நல்ல ஒரு எமோஷனலா போயிட்டு இருக்கப்போ கரெக்டா அங்க இந்தியன் தாத்தாவை மீட் பண்ணிட்டு அங்க இருந்து ட்வீட் பண்ணாங்க பாத்தியா, அவ்வளவுதான் ஃபினிஷ். அவங்களே வந்து அந்த சீனை கில் பண்ணிட்டாங்க. அங்கே ஒரே ஒரு ஹை பாயிண்ட், அதுவும் க்ளோஸ்.